அவங்க சொந்தக்காரங்க போகிற டீட்டெயில் இல்லை. அவங்க வீட்டுக்காரர் யாருக்குமே இறந்துட்டார். அவங்க குழந்தைகள் பற்றிய விவரங்கள் எந்த விவரமும் நமக்கு கிடைக்கல. கூச்ச சுபாவம் உள்ளவங்க ஜமுனாராணி. அதனால் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். என் மனசனாக பிறந்தவன்னு சொன்ன மாதிரி எல்லா நேரத்துலையும் இறக்கத்தான் செய்வான். இறப்பும் நமக்கு எப்போன்னு தெரியாது, பிறப்பும் நமக்கு தெரியாது. அப்படி தான் இனி ஒரு தடவை சிவாஜி கணேசன் பிறக்க போவதில்லை. இனி ஒரு தடவை ஜானகியோ ஜமுனாராணியோ பிறக்க போகிறது. தமிழ் தலைப்பு ஒரு படத்துக்கு வச்சோம்னா அதை ஓடிடியில் வாங்க மாட்டேங்கிறாங்க சார். எவ்வளோ பெரிய கேவலம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கடந்த வாரம் பின்னணி பாடகி ஜானகி அவர்கள் இறப்பு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வித்தியாசமான குரல் கொண்ட ஜமுனாராணி அவர்கள், அதாவது பல பேருக்கு தெரியுமானது இல்லை, ரசிக்கும் சீமானே, அதுக்கப்புறம் இந்த செந்தமிழ் தென்மொழியா போன்ற பாடலாம் பாடிய ஜமுனாராணி அவர்கள் இந்த ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா நான் சிரித்தால் தீபாவளி. ஆமா, மணிரத்னம் படம் நாயகன் நினைக்கிறேன். அந்த பாட்டெல்லாம் பாடினவங்க தான் எனக்கு இறந்துருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? வயசு 88 ஆகிப்போச்சு. ஆனால் என்ன ஜானகிக்கும் இவங்களுக்கும் ஒரு பொருத்தம் என்னன்னா, ஜானகியும் இசை குடும்பத்திலிருந்து வந்தவர், ஜமுனாராணியும் இசை குடும்பத்திலிருந்து வந்தவர். அவங்க தாய் கச்சேரி நடத்துகிறவங்க, கர்நாடகா இசை கச்சேரி. ஜமுனாராணி வீணை வாசிக்கிறவங்க ரொம்ப கெட்டிக்காரி. ஓ. ஆனால் அவங்க ஆரம்பத்தில் நாகையான்னு ஒரு பழைய நடிகர் இருந்தார், தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். நம் நாடுலாம் அந்த படம் நடித்தார். பெரும்பாலான அப்பா நடிப்பார். சிவாஜி கணேசன் படத்தில் அந்த கண்ணா கண்ணா பாட்டு அவர் தான் பாடுவார். நாகையா அவர் தான் ஜமுனாராணியை தன்னுடைய சொந்த படத்தில் பின்னணி பாடையை அறிமுகப்படுத்தியிருக்காரு, பாட வைக்கிறாரு தெலுங்குல. அதுக்கப்புறம் தமிழில் பாடியிருக்காங்க. பொதுவாகவே நம்ம தமிழ் படங்களில் நடிகைகள் எல்லாருமே பெரும்பாலும் கேரளாலேருந்து வருவாங்க, தெலுங்குலேருந்து வருவாங்க. பாடகைகள் அதிகபட்சமாக தெலுங்குலேருந்து தான் வருவாங்க. அந்த அடிப்படையில் இவங்களும் தெலுங்குலேருந்து வந்தவங்க தான். சுசீலா தெலுங்குலேருந்து வந்தவங்க தான். தெலுங்குக்காரர் தான். ஏன் நம்ம டிஎம் சௌந்தரராஜனே சௌராஷ்டிரத்தை சேர்ந்தவர். அவர் இந்த சௌராஷ்டிரத்தில் மொழி இருக்குது, ஆனால் எழுத்தில் இல்லை. ஓ, ஒன்று பேச மொழி மட்டும்தான். ஆமாம், அவர் தான் இங்கே குடியேற்றி பிறந்தார். ஒரிஜினல் தமிழர் யாருன்னா சீர்காழி கோவிந்தராயன் தான். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கருணாநிதியுடைய மைத்துனர் யார், நம்ம சிதம்பரம் ஜெயராமன். அவர் தான் ஆரம்பத்தில் தமிழர் அப்படின்னு சொன்னால் அவர் தான். அவரும் சீர்காழி கோவிந்தராயன் தான். அப்படி பார்க்க போனால் ஜமுனாராணி எல்லாரேஸ்வரி ஒரு அவருடைய குரலில் ஒரு கவர்ச்சி இருக்கும். ஆமாம். ஜமுனாராணி குரல் அதில் ஃபில்டர்டு வாய்ஸ், பெக்குலியர் வாய்ஸ். ஜமுனாராணி குரல் எங்கன்னாலும் ஒரு குழந்தை குரல் மாதிரி இல்லை சார். நான் சிரித்தால் தீபாவளி அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா குழந்தையும் கன்னியும் சேர்ந்த விடலை பருவம். ஓ, அப்படி சொல்ல வரீங்க. அந்த மாதிரி. அதனால தான் பராசக்தி படத்தில் ஒவ்வொரு ரசிக்கும் சீமானேக்கு அந்த ஜமுனாராணி பாடிப்பாங்க. வித்தியாசமாக இருக்கும். அவங்க எப்படி ஒற்றுமைன்னா, இப்போ அவங்களும் ஆந்திராவில் பிறந்து பெங்களூரில் செட்டில் ஆனாங்க. ஜமுனாராணியும் ஆந்திராவில் பிறந்து பெங்களூரில் செட்டில் ஆனாங்க. பெங்களூர்லாம் இறந்துருக்காங்க. அவருடைய உடல் மதியமே அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. ஓ, வயது முதிர்வுன்னா அது முதிர்வுங்கிறதுனால அவங்க சொந்தக்காரங்க போகிற டீட்டெயில் இல்லை. அவங்க வீட்டுக்காரர் யாருக்குமே இறந்துட்டார். அவங்க குழந்தைகள் பற்றிய விவரங்கள் எந்த விவரமும் நமக்கு கிடைக்கல. ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் அந்த ரசிக்கும் சீமானை எல்லா கல்யாண வீடுகள்லையும் மொழிக்கும் நான் கேட்டிருக்கேன். ரேடியோவில் பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். அதே மாதிரி இன்னொரு பாட்டு சிவாஜி கணேசன் ரொம்ப ஸ்டைலாக டான்ஸ் ஆனது என்னென்னா, யாரடி நீ மோகினி, அதில் ஜமுனாராணி பாடியிருக்காங்க. ஓ, சூப்பர் பாட்டு. இப்போ எல்லாம் நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, சொல்லடி என் கண்மணி அப்படின்னா. அந்த பாட்டில் இடையில சில வாய்ஸ் வரும், கொஞ்சம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி.
அது அவங்க ஜமுனாராணி குரல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதே மாதிரி தானே ஜானகி அவர்களும் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அதாவது ஜானகி வந்து இவங்களுக்கு முந்தினவர். சீனியர். இவங்க கொஞ்சம் அதாவது ரெண்டும் சமகாலத்தில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜானகி வந்து இவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவங்க ஜமுனாராணி. அதனால் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பெங்களூரில் ஏன் எல்லாருமே செலக்ட் பண்ணுறாங்கன்னா, நான் அதான் கேட்கலாம் நினச்சேன் சார். எதுக்கு சார் எல்லா பாடகிகளும் பெங்களூரை சூஸ் பண்ணுறாங்க? அதாவது நீங்கள் வந்து ஊட்டி வந்து குளிராக இருக்கும். ஆமாம். மேட்டுப்பாளையம் வந்து குளிரும் இல்லாமல் வெப்பமும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் விஜயகாந்த் படங்கள் எல்லாமே மேட்டுப்பாளையத்தில் படம் எடுப்பார். அந்த மாதிரி மேட்டுப்பாளையம் மாதிரியே பெங்களூர் அதை விட கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். எவ்வளவு வெயில் அடித்தாலும் பெங்களூரில் வந்து ஒரு கிளைமேட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதை விட கம்மியாக இருக்கும் மைசூரில். அதனால் அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க. நமக்கு அதாவது ஏசி போட்டால் அது உடம்பு கெடுதலுங்கிறக்காக அந்த பெங்களூரில் நேச்சுரலாக வராது. ஆமாம், அதுவே கோயம்புத்தூர்லேயும் கிளைமேட் நல்லாயிருக்கும். இப்போ அப்படி இல்லை, மாறிப்போச்சு. நான் 70களில் அங்கே இருக்கும்போதெல்லாம் கோயம்புத்தூர் அவ்வளவு ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வேலூருக்கு மாறும்போது தான் தெரிஞ்சது எவ்வளவு கோயம்புத்தூர் நல்லா இருந்துச்சுன்னு. வேலூர் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி அதுக்காக அங்கே போய் அவங்க இருந்துருக்காங்க ஜமுனாராணி. இல்லை, இது தொடர் கதையாக இருக்குது சார். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் சினிமாவில் இப்படி இறப்பு வந்துக்கிட்டே இருக்குது சார். என்ன இது? அதாவது எல்லாமே 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான். அதாவது அவங்க இப்போ பாரதி ராஜா பாக்கியராஜ் இழப்பு வந்து ஏற்பாராது. பாரதி ராஜாவது வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தார், பாக்கியராஜ் உடம்பு சரியில்லாமலாம் இல்லை. அதனால் நமக்கு இருக்குது. அதான் என் மனசனாக பிறந்தவன்னு சொன்ன மாதிரி எல்லா நேரத்துலையும் இறக்கத்தான் செய்வான். இறப்பும் நமக்கு எப்போன்னு தெரியாது, பிறப்பும் நமக்கு தெரியாது. அப்படி தான் ஆண்டவன் தீர்மானிக்க முடியாது தான் வருது. இறந்துட்டார், இழப்பு. ஏன்னா அவர் ஜமுனாராணி குரல், ஜானகி குரல்லாம் இனிமேல் இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான், அது முடிந்தது தான். இனி ஒரு தடவை சிவாஜி கணேசன் பிறக்க போவதில்லை. இனி ஒரு தடவை ஜானகியோ ஜமுனாராணியோ பிறக்க போகிறதில்லை. கண்டிப்பாக சார். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இவெல்லாம் இந்த பாட்டெலாம் பாடினாங்களா அப்படின்னு இப்போ தான் தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது. இப்போ நம்மளை மாதிரி இடத்துல தெரியாது அவங்க யார் ஜமுனாராணி இல்லை, அது எல்லோரும் சீடு படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ உள்ளவங்க அந்த பழைய பின்னணி பாடையெல்லாம் மறந்துட்டாங்க. ஸ்ரீராம், சாய் அபயங்கார் அப்படின்னு எல்லாம் புதுசாக வந்துட்டாங்க. ஆமாம், அதாவது தமிழை வந்து இது என்ன பாட்டு, தமிழ் பாட்டா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு தான் அவங்க தமிழ் உச்சரிப்பு இருக்குது. அதுதான் இப்போ உள்ளவங்க விரும்புகிறாங்க. இப்போ தமிழ் பாட்டு அது நீடிக்கல சார். படம் பார்த்துட்டு உள்ள வந்தால் மறந்துட போகிறான். அவ்வளோதான் நம்ம கேட்குறோம்ல, நான் சிரித்தால் தீபாவளியோ இந்த படம் இல்லை நல்லா இருக்கும். அதாவது அது வந்து எவர்கிரீன். ஆமாம், அந்த பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா பாடல் வந்து எவர்கிரீன். இப்போ உள்ள பாடல் எல்லாமே வந்து அங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி உசுப்பான மாதிரி இருக்கும். வெளியே வந்தோடனே என்ன பாட்டு கேட்டோம், என்ன படம் பார்த்தோன்னே தோணும். ஆமாம், என்ன படம் பார்த்தோம், டைட்டிலே மறந்து போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா கதைகளும் முறைமை தான் இருக்குது. நம்ம முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கும் இந்த சீனோட சொல்ல முடியுது, டோட்டல் வித்தியாசம் வரும் சார். இப்போ அப்படி எங்கே இருக்குது? அதெல்லாம் இல்லவே இல்லை, எல்லாம் பொய். அந்த படத்துலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஆமாம், அந்த படத்தில் உள்ள பாட்டு தான் இது. இப்போது ஒரே வருஷத்துலேயே ஒரே கதை வந்து 7-8 படமாக வருது. என்னன்னா இல்லை இப்போ தான் அதான் சார் ட்ரெண்டு அப்படிங்கிறா. நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்கிறாங்க. ஆமாம், கேட்டால் அதை ஒரு இது வச்சுக்கிறாங்க சார். லவ்வில் இப்போ வந்து அதிகமாக பிரேக்கப் விஷயங்களை தான் மக்கள் ஜனங்க இப்போ டீனேஜர்ஸ் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? சரின்னு தலையாட்ட வேண்டியதான். நீங்கள்லாம் ஓல்டு ஜென்ரேஷன் சார், 4 ஜென்ரேஷன் முன்னால் உள்ளவங்க. இப்போ இதான் சார் எதிர்பார்க்குறாங்க, யூத் இதான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியல. ஆமாம், அப்படி தான் இப்போ 4 ஜென்ரேஷன் சொல்கிற. அப்போ உள்ள பாட்டு இன்ன வரையும் ஞாபகத்தில் இருக்குது, வரி உள்பட. நீ போடுற வரியே எனக்கு காதில் கேட்கலையேடா, இல்லை சவுண்டு தானடா வருது அப்படிங்கிற மாதிரி தானே சார் இருக்குது இப்போ. அதாவது தமிழ் படத்துக்கு தமிழில் பேர் வைக்கவே கூடாதுன்னு முடிவில் இருக்காங்க. ஆமாம், ஏன் வேணும்னே
காதல்னு வைக்கலாம்ல, லவ்னு வச்சுருக்கீங்களே. ஏன்னா சார் ஓடிடியில் அப்போ தான் சார் வாங்குகிறான். ஓடிடியில் ஆங்கில தலைப்பு இருந்தால் தான் வாங்குகிறாங்க சாருங்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? பிஸ்னஸ் ஆகி போச்சு. அதனால் நாங்கள் இங்கிலீஷில் பேர் வைக்கிறோம். நீங்கள் தமிழ் தலைப்பு ஒரு படத்துக்கு வச்சோம்னா அந்த ஓடிடியில் வாங்க மாட்டேங்கிறாங்க சார். எவ்வளோ பெரிய கேவலம், வேதனைக்குரிய விஷயம். இதையும் தமிழ் சினிமா உலகம் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ இது மாதிரி பாடகைகளை இது மாதிரி இறக்கும்போது நம்ம பேசுகிறது தான் மக்களுக்கு புரிய வருது, தெரிய வருது. அப்படியா உண்டு. அது நம்ம கடமையாகி போச்சு. அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ் மேலே உள்ள ஒரு பற்று தான். இப்போது தமிழுக்காக போராட்டம், தமிழை முதன்மைப்படுத்தணும், வந்தே மாதரம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎம் சௌந்தரராஜன் தமிழனா, கண்ணாம்பா தமிழரா? இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% வெளிமாநில உள்ளவங்க தான். ஆனால் அவங்க தான் சார் தமிழை கொண்டாடுறாங்க, தமிழை காப்பாற்றினாங்க. அந்த உச்சரிப்பு உட்பட. இப்போ டிஎம் சௌந்தரராஜன் ஸ்தாய் இப்போ உள்ளவங்க யாராவது பாட முடியுமா? வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது. எஸ்பி மாதிரி உச்சரிப்பு, ஏத்த இறக்கம். எஸ்பி அதாவது அப்போல்லாம் ஒரு பாட்டில் அழுக இருந்தால் அந்த அழுக தோனி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஒரு பாட்டில் சந்தோஷம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருந்தால் துக்கம் இருக்கும். ஆனால் இப்போ அப்படியா? எல்லாத்துக்கும் ஒரே வயசு தான். இது இவன் சந்தோஷமாக போடுறானா, துக்கமாக போடுறானா, சோகமாக போடுறானா, பாட்டு தான் பாடுறானா? பெரும்பாலும் மியூசிக்குடைய ஆக்கிரமிப்புலேயே அந்த தமிழ் குரலை அப்படியே அமுக்கிடுவாங்க. பல பாடல்கள் இசையுடைய ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக இருக்கும். குரலுடைய ஆதிக்கம் அதிகம் குறைவாக தான் இருக்குது. பல இடத்துல சொல்லியாச்சு. அப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. நம்ம நினைச்ச முடியும். கண்டிப்பாக சார். ஜமுனா ராணுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.